1964வது வருடம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் சிவனை பத்தி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அவரு அந்த படத்திற்கான கதையை பரஞ்சோதி முனிவர் அவர்கள் எழுதின திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற கதையில இருந்தே படத்திற்கான கதையை எடுக்கிறாரு. அந்த படத்திற்கு திருவிளையாடல் அப்படின்னு பெயரும் வைக்கிறாரு. இந்த படத்திற்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க. படத்திற்கு இசை கே.வி. மகாதேவன் அவர்கள். கிட்டத்தட்ட 5000 பாடல்களுக்கும் மேல பாடல் வரிகள் எழுதின கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அப்பப்போ ஒரு சில பாடல்கள் எழுதுறதுக்கு கண்டிப்பா சிரமங்கள் இருக்கதான் செஞ்சிருக்கு. அப்படி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த படத்திற்கான ஒரு பாடல் எழுதுறதுக்கும் ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு. இசையை கேட்கறதுக்கு கேட்டு தீக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது. அப்படிப்பட்ட இசையை இன்னைக்கு நம்ம நாள் முழுக்க கேட்க போறோம். அதை கேட்கறது மட்டும் இல்லாம பாடல்கள் உருவான கதை அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி குட் நைட். நான் உங்கள் ஆதினி. 1964வது வருடம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் சிவனை பத்தி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அவரு அந்த படத்திற்கான கதையை பரஞ்சோதி முனிவர் அவர்கள் எழுதின திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற கதையில இருந்தே படத்திற்கான கதையை எடுக்கிறாரு. அந்த படத்திற்கு திருவிளையாடல் அப்படின்னு பெயரும் வைக்கிறாரு. இந்த படத்திற்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க. படத்திற்கு இசை கே.வி. மகாதேவன் அவர்கள். கிட்டத்தட்ட 5000 பாடல்களுக்கும் மேல பாடல் வரிகள் எழுதின கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அப்பப்போ ஒரு சில பாடல்கள் எழுதுறதுக்கு கண்டிப்பா சிரமங்கள் இருக்கதான் செஞ்சிருக்கு. அப்படி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த படத்திற்கான ஒரு பாடல் எழுதுறதுக்கும் ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு. பாடல் எழுதுற சிச்சுவேஷனை ஏ.பி. நாகராஜன் அவர்கள் சொல்றாரு. பாடலுக்கான சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, சங்கீதத்துல தான் தான் பெரிய ஆளு அப்படின்னு கர்வம் கொண்ட ஒரு ஆளு, தன்னுடைய பாடலால இறைவனையே வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு, அவரு பாடக்கூடிய பாடல். இதுதான் பாடலுக்கான சிச்சுவேஷன். இந்த பாடலை எழுதுறதுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை வரவழைக்கிறாங்க. கண்ணதாசன் அவர்கள் இந்த சிச்சுவேஷனை கேட்டுட்டு ஒரு நாள் முழுக்க இந்த பாடலை எப்படி எழுதுறது அப்படின்னு பாடல் வரிகள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அவர் யோசிக்க அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க முடிஞ்சிருது. அன்னைக்கு நாள் முழுக்க கண்ணதாசன் அவர்கள் யோசிச்சு அந்த பாடல் வரிகள் எழுத முடியல அப்படின்னு சொன்ன உடனேயே ஏ.பி. நாகராஜன் அவர்கள் கவிஞர் அவர்களை பார்த்து, என்ன கவிஞரே, இந்த பாடல் வரிகள் எழுதுறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போதுமா இல்ல இன்னொரு நாள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு உடனே பல்லவி கிடைச்சிருது. இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் சொன்ன அந்த வரியவே பாடலுக்கான பல்லவியா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதுறாரு. அந்த பாடல் தான் திருவிளையாடல் படத்திற்காக ஒரு நாள் போதுமா உனை எண்ணி நான் பாட இன்றொரு நாள் போதுமா அப்படிங்கிற அந்த பாடல். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உருவான இந்த பாட்டுல இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் கலந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த பாடலை பாடுறதுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு சங்கீதம் கலந்த இந்த பாடலை பாடுறதுக்கு கண்டிப்பா ரொம்ப சங்கீதத்துல தேர்வடைஞ்ச ஒருத்தரை தான் இந்த பாடலை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் இந்த பாடலை பாடுறதுக்கு முதல்ல சம்மதிச்சிருக்கிறாரு. அப்புறமா இந்த பாடலோட முழு கதையவும் கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பாடல் அமையக்கூடிய முழு சிச்சுவேஷனையும் கேட்டிருக்கிறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இந்த பாடலை பாட மறுத்திருக்கிறாரு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டியில தோத்து போற ஒருத்தர் பாடக்கூடிய பாடலா இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. அதனால இந்த பாடலை தான் பாட முடியாது அப்படின்னு சொல்லி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மறுத்துறாரு. அதுக்கப்புறமா பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை வர வச்சு இந்த பாடலை பாட வைக்கிறாங்க. இப்படி உருவான அந்த பாடல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் கலந்திருக்கு. இந்த பாடலை இசையமைச்ச கே.வி. மகாதேவன் அவர்கள் இந்த பாடலை எப்படிலாம் வேணும்னு இயக்குனர் கேட்டாரோ அந்த மாதிரி எல்லாம் இந்த பாடலை இசையமைச்சிருக்கிறாரு. இயக்குனர் அவர்கள் இந்த பாடல் ஒரு சங்கீத வித்வான் பாடக்கூடிய ஒரு பாடலா வேணும், அதனால இந்த பாடல்ல 1-2 ராகங்கள் இல்லாம பல ராகங்கள் கலந்த ராக மாலிகாவா இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ராக மாலிகா அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ராகங்கள் வரத ராக மாலிகா அப்படின்னு சொல்லுவோம். கே.வி. மகாதேவன் அவர்கள் இயக்குனர் கேட்டபடியே இந்த பாடலை ராக மாலிகால இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் இந்த பாடல்ல என்னென்ன ராகங்கள்லாம் வருதோ அந்தந்த ராகங்கள் எல்லாம் சரணங்கள்ல பாடல் வரிகளா அமைச்சிருக்கிறாரு. இவ்வளவு சுவாரஸ்யங்கள் நிறைந்த இந்த பாடலை நீங்க இதுவரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பா இப்ப போய் கேளுங்க. இந்த பாடல் பிறந்த கதை, இந்த பாடல்ல இருக்கிற சுவாரஸ்யங்கள், இது எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த பாடலை நீங்க கேட்கும்போது கண்டிப்பா இந்த பாடல் ஒரு இனிமையான பாடலா அமையும். இதே மாதிரி சுவாரஸ்யங்கள் நிறைந்த பாடல் பிறந்த கதைகள், இலக்கணம், இலக்கியம், இது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். இது குட் நைட். நான் உங்கள் ஆதினி. குட் நைட். திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் சித்திரமில். பார்க்கறதெல்லாம் ரீல்ஸ். இது சித்திரம் டிவி ரூல்ஸ்.